தொடர்ந்து பேசுவதற்காக இணைப்பில் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். மேலும் 6 பேரினோட நிலை கவலைக்கிடமா இருக்கு, அது குறித்த விவரங்கள். 18வது IPL தொடரில் முதல் முறையாக கோப்பையை வென்ற RCB அணி கோப்பையுடன் தற்போது பெங்களூரு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில அந்த விமான நிலையத்திலிருந்து சின்னசாமி மைதானம் வருவது அந்த சமயத்தில் அதிக கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது மேலும் பல தீவிர நிலையில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே இந்த பொதுமக்கள் அதிக அளவு கூடுவார்கள் என்பதன் காரணமாக முன்னதாகவே இந்த ஊர்வலம் என்பது ரத்து செய்யப்படுவதாக காவல்துறை தெரிவித்தது. அதன் பிறகாக மீண்டும் அந்த திட்டம் மாற்றப்பட்டு இறுதி நேரத்தில் அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த ஊர்வலம் நடைபெறும் என பெங்களூரு காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த 18வது IPL கோப்பையை வென்ற பெங்களூரு அணி RCB சின்னசாமி மைதானத்துக்கு வருகை புரிந்த போது கேட் 6 பகுதியில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசல் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த கூட்ட நெரிசலுக்கு 8 பேர் உயிரிழந்தக்கூடிய ஒரு சோக சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து பலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அந்த படுகாயம் அடைந்தவர்களும் மூச்சுத்திறனில் ஏற்பட்டக்கூடிய நபர்களும் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் ஒரு சோகத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னதாக நேற்று தினம் கோப்பையை வென்ற பிறகு பெங்களூரு RCB அணியை கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் விமான நிலையத்திலே வரவேற்றார். இந்நிலையில் அவருடன் இந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்னசாமி மைதானத்துக்கு வருகை புரிந்த போது கூட்ட நெரிசலில் தற்போது 8 பேர் விழுந்திருக்கிறார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கலாம் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக காவல்துறை எந்தவிதமான ஒரு முன்னேற்பாடும் செய்யாமல் இறுதியாக எப்படி இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல காவல்துறை எப்படி எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யாமல் அனுமதி கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏன்னா முன்னதாகவே காவல்துறை இதற்கு அனுமதி மறுத்தது. அதன் பிறகாக திட்டத்தை மாற்றி ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த ஊர்வலம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் RCB கோப்பையை சின்னசாமி மைதானம் கொண்டு வரும் பொழுது அந்த கேட், அதாவது சின்னசாமி மைதானம் வெளியே இருக்கக்கூடிய கேட் 6 பகுதியில் ஏற்பட்ட ஒரு கடும் கூட்ட நெரிசல் காரணமாக 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பல பேர் 6 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது அந்த பகுதியில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அதே போல யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை அந்த கூட்ட நெரிசலிலிருந்து அருகே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வருவது சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா முழுவதுமாகவே பொதுமக்கள் நிரம்பி அந்த ஸ்டேடியத்தை சுற்றியுமே அந்த சின்னசாமி மைதானத்தை சுற்றியுமே பொதுமக்கள் ரசிகர்கள் அதிக அளவு கூடியிருப்பதன் காரணமாக யாரோ ஒருவர் மயங்கி விழக்கூடிய ஒரு பட்சத்திலோ அல்லது மூச்சுத்திறனில் ஏற்பட்டு அவர்கள் கீழே விழும்பும் பட்சத்திலோ அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வருவதே பெரிய ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவலர்கள் முடிந்த அளவு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை முதலில் ஆம்புலன்ஸில் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர்கள் முன்னதாக அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை அல்லது அரசு மருத்துவமனை முன்னர் அருகே என்ன மருத்துவமனை இருக்கிறதோ அந்த மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை கூட அந்த பகுதிகளில் கூட்ட நெரிசல் என்பது தற்போது தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் சிக்கி யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு தகவல்கள் வேணும், யாரைய நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களையும் காவல்துறையினர் தொடர்ந்து சேகரித்து வருகிறார்கள். அந்த நபர்களின் குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சூழ்நிலை மேலும் தீவிரம் அடையாமல் தடுப்பதற்கு கூட்டத்தை முன்னதாகவே அந்த சின்னசாமி மைதானம் இருக்கக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமாகவே முன்னதாகவே மூடப்பட்டு மீண்டும் பொதுமக்கள் இந்த சாலை வழியாக உள்ளே வராமல் இருக்கக்கூடிய ரசிகர்களையும் பொதுமக்களையும் கட்டுப்படுத்தி மீண்டும் யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் காவல்துறை தற்பொழுது அதிக அளவு பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு சில ஆம்புலன்ஸ்களும் கூடுதலாக அந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வாகனங்களும் அந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை தற்பொழுது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். 18 ஆண்டுகள் பிறகு IPL கோப்பையை வென்ற பெங்களூரு அணி அகமதாபாத்தில் இருந்து பெங்களூர் திரும்பி இருந்தது. பெங்களூர் திரும்பி இருந்த RCB அணியை கர்நாடகா துணை முதலமைச்சர் நேரடியாக வரவேற்றிருந்தார். இந்நிலையில் கோப்பையை வென்றெடுத்து பெங்களூர் திரும்பிய RCB அணிக்கு ஒரு சோக நிகழ்வாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தற்போது கூட்டத்தை கட்டுப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் படுகாயம் அடைந்திருக்கக்கூடியவர்களும் மீண்டும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்க அவர்களும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மீண்டும் அந்த பகுதிக்கு உள்ளே வரமா தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்களையும் பொதுமக்களையும் காவல்துறையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள்.